முக்கிய செய்தி. ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது நாடாளுமன்ற தேர்தல் முடிவிற்கு பிறகு போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கின்றது. அண்ணா தொழிற்சங்கம் உட்பட 23 தொழிற்சங்கங்கள் போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கின்றது. உயர்நீதிமன்ற தீர்ப்பிற்கு பிறகு போக்குவரத்து துறையில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் தொழிற்சங்கங்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கின்றது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகின்றோம். ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது நாடாளுமன்ற தேர்தல் முடிவிற்கு பிறகு போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கின்றது. உயர்நீதிமன்ற தீர்ப்பிற்கு பிறகு போக்குவரத்து துறையில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் இந்த போராட்டத்தில் தொழிற்சங்கங்கள் ஈடுபட இருப்பதாக முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கின்றது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகின்றோம். மேலும் கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் நாகராஜன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். நாகராஜன், வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் முடிவிற்கு பிறகு தொழிற்சங்கங்கள் போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கின்றது. முழுமையான நிலவரங்கள் என்னவாக இருக்கின்றன பதிவு பண்ணுங்க. வணக்கம் பிரீதா. இப்போ அதாவது பொங்கலுக்கு முன்னாடி போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் 6 முக்கிய அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்துல ஈடுபடுறதுக்கான முயற்சிகள்ல இருந்தாங்க. போராட்டங்கள் ஈடுபட்டாங்க, கைது நடவடிக்கைகள் நடந்துச்சு. இந்த ஊதிய ஒப்பந்தம் தொடர்பான விஷயங்களாகட்டும், ஒப்பந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய ஊழியர்களை நீக்கக்கூடாது, அரசு நீக்கக்கூடாது, அவர்களுக்கான பணி நிரந்தரத்தை வழங்கணும்ன்ற மாதிரியான முக்கிய அம்ச கோரிக்கைகள்ல அரசு தரப்புல இருந்து பேச்சுவார்த்தைக்கு அழைக்கணும்ன்ற மாதிரியான விஷயம் நடந்தது. அதுக்கப்புறமா பொங்கல் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேச்சுவார்த்தையும் நடந்தது. அதுக்கு சுமூகமான முடிவு எட்டப்பட்டதா அப்படின்னா, அந்த பேச்சுவார்த்தை தள்ளி போயிட்டு இருந்த சூழல்ல நாடாளுமன்ற தேர்தல் இருந்தனால இந்த போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் போராட்ட களத்துல குதிக்காம இருந்திருந்தாங்க. அவங்களுடைய முக்கிய அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசாம இருந்திருந்தாங்க. அப்படி இருக்கும்போது கோட் ஆஃப் கான்டக்ட் அப்படின்றது முடியக்கூடிய சூழல்ல ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு இந்த முக்கிய அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மீண்டும் போராட்ட களத்துல குதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கப்படுறதா சொல்லப்படுது. அதற்கான தகவல்கள் வெளியாகி இருக்கு. அண்ணா தொழிற்சங்க பேரவையிலிருந்து, சிஐடியூல இருந்து இருக்கக்கூடிய 23 தொழிற்சங்கங்களுமே இந்த போராட்டத்தை ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பிரீதா, உயர்நீதிமன்ற தீர்ப்பத்திற்கு பின்பு போக்குவரத்து துறையில எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படாத ஒரு சூழல்ல இந்த போராட்ட களமானது சூடுபிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுது. பிரீதா, தற்போதைய நிலவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நாகராஜன். ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு தொழிற்சங்கங்கள் போராட்டத்தில் ஈடுபட முடிவு செய்திருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கின்றது. உயர்நீதிமன்ற தீர்ப்பிற்கு பிறகு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் நாடாளுமன்ற தேர்தல் முடிவிற்கு பிறகு போராட்டத்தில் ஈடுபட தொழிற்சங்கங்கள் முடிவு செய்திருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கின்றது. அண்ணா தொழிற்சங்கம் உட்பட 23 தொழிற்சங்கங்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாகவும் தகவலானது வெளியாகி இருக்கின்றது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம்.